அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக வலுவாக ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக மிகவும் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் பெயர்ச்சியை சந்திக்கிறாருங்க. மிக வலுவாக இந்த தருணத்தில் தனஸ்தானத்தை விட்டு விலகி தைரியஸ்தானத்திற்குள் நுழைகிறார். ஏனென்றால் பொதுவாகவே 3, 6, 10 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கும் செவ்வாய் இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இடங்களில் ஒன்றான வெற்றிக்கே உரித்தான 3இல் அமர்வதால் எதிர்பார்ப்பது என்ன, எச்சரிப்பது என்ன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சபலம் பெற்று வலம் வந்தார் தனஸ்தானத்தில். அது சாதகமான அமைப்பு. ஆனால் அங்கிருந்து அவர் உச்ச நிவர்த்தி பெறுவது ராசிக்கு சகாயமானவர். உச்ச நிவர்த்தி பெறுவது சற்று சாதகமற்ற அமைப்பு. ஆனால் அதே வேளையில் அவர் எச்சரிக்கக்கூடிய விஷயங்களாக பார்க்கப்படுவது அவர் உச்ச நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் எதையும் எடுத்தோம் கவிர்த்தோம் என்று செயல்படாமல் இருப்பது நல்லது என்பதை எச்சரிக்கிறாருங்க. ஆனால் அதே வேளையில் எச்சரிப்பதை விட எதிர்பார்ப்புகள் தான் அதிகமாக பூர்த்தியாகும் என்பதை உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் குருவின் சுப பார்வை வெற்றிக்கே உரித்தான் 3ஆம் இடத்தின் மீது கிடைப்பதால் பல முன்னேற்ற வாய்ப்புகளை தவிடுபடியாக்கி பல வளர்ச்சியை முன்னேற்ற வாய்ப்புகளில் இருந்த தடைகளை தவிடுபடியாக்கி பல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கும் 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய வேளையில் அடுத்த ஒரு மண்டல காலத்திற்கு குருவின் சுப பார்வை செவ்வாயின் மீது வலுவாகவும் நிறைவாகவும் கிடைப்பதால் பல காரிய தடைகளும் சிரமங்களும் முழுமையாக விலகி மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் தனுசு ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. எனவே பெரும்பாலான சிக்கல்களும் சிரமங்களும் இந்த தருணத்தில் விலகுவதோடு மட்டுமல்லாது குரு மங்கள யோகம் முழுமையாக அடுத்த ஒரு மண்டல காலத்திற்கு நிறைவாக கிடைப்பதால் பல சுப நிகழ்வுகளை நிச்சயமாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. தனுசு ராசிக்காரர்கள் நினைப்பதை விட வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க. செவ்வாய் சுக்கிரனுடனும் இணைந்திருக்கிறார். எனவே குரு சுக்கிர மங்கள யோகம் முற்பகுதியில் கிடைக்கிறது. குரு சுக்கிர மங்கள யோகத்தின் காரணமாக இனி தாரதப்பட்டை வெளியே போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பார்ப்புகள் மிக பெரிய அளவில் பூர்த்தியாகக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு மாற்றி கொடுக்கிறாருங்க. செவ்வாய் வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடமான சகாயஸ்தானத்தில் ராசியின் அதிபதியான சுக்கிரன் மற்றும் குருவிற்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த தருணத்தில் சுக்கிரன் உட்பட பல கிரகநிலைகளுடன் இணைந்திருப்பது மட்டுமல்லாது ராகுவுடன் முழுமையாக இணைந்து அடுத்த 45 நாட்களை வலுப்படுத்த போவதால் பல பிரச்சனைகளும் சிரமங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். எனவே இல்லத்தில் குடும்பத்தில் பல உறவுகளுக்கிடையே இருந்த மனஸ்தாபம் நிச்சயமாக விலக போகிறது. குறிப்பாக உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய பல நெருக்கடியும் சிக்கலும் மன வருத்தமும் வேதனையும் விலகி இந்த தருணத்தில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும் ஒரு தருணமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. புதிய சொத்துக்களை வாங்கலாமா வேண்டாமா என்று நினைத்து கொண்டிருந்த சூழலில் புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது. பெரிய அளவிலான காரிய தடை சிரமம் சிக்கல் என்று சொல்லப்பட்ட பல நிகழ்வுகளில் சிறப்பான முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் முன்னோரின் சொத்துக்களில் இருந்த பல பிரச்சனைகள் நீங்கி நீங்கள் எதிர்பார்க்கிறபடியே முன்னோரின் சொத்துக்கள் கைக்கு வரும் சிறப்பான தருணமாக அமைய போகிறது. பல வகையிலான நெருக்கடிகளும் சிரமங்களும் விலகி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக அமைவதோடு மட்டுமல்லாது உங்களுடைய வளர்ச்சி பாதையில் இருந்த குறுக்கீடுகள் அனைத்தும் இந்த தருணத்தில் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியை உறுதியாகவே சந்திக்கக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த வேலையை மாற்றி கொடுக்கிறாருங்க செவ்வாய். எனவே தொழில் ரீதியான வளர்ச்சி நிச்சயம் உண்டு. பகையான நட்புகள் கூட உறவாக மாறக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. பணிபுரியும் இடத்தில் இருந்து வந்த நெருக்கடிகளும் தொல்லைகளும் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. தொழில்துறை வியாபாரத்துறையில் எதிர்பார்க்கக்கூடிய ஒப்பந்தங்களும் பல வகையிலான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் சற்று தாராளமாகவே தேடி வருகிறது. நீங்களே வியக்கத்தக்க வகையில் எதிர்பார்ப்பதை விட சில சிறப்பான நல்ல சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உண்டு. தொழில்துறையில் புதிய ஒப்பந்தங்கள் சிறப்பாக அமைவதோடு மட்டுமல்லாது அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் வெற்றிக்கே உரித்தான 3இல் அமர்ந்து பாகியஸ்தானத்தை பார்க்கிறார். ராகுவுடன் முழுமையாக அமர்ந்து வருவதால் நீங்கள் நினைப்பதை விட மிக சிறப்பான மாற்றம் இந்த தருணத்தில் நிச்சயம் தொழில்துறையில் உண்டு. தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். புதிய முதலீடுகளை சரியான முறையில் மேற்கொள்வதோடு பல நல்ல சுபகாரியங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பமும்
யோகமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது எவ்வளவு பெரிய காரிய தடை வந்தாலும் அவற்றை தகர்த்தறிந்து தொழிலில் அபரிவிதமான வளர்ச்சி காணக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. தேவையற்ற நிதி சார்ந்த நெருக்கடிகள் முற்றிலுமாக விலகி முன்னேற்றம் பிறக்கும் தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. பிரபல நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் விரைவாக அமைய போகிறது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சக்திக்கு மீறிய கடின உழைப்பை வெளிப்படுத்தினாலும் சில சலுகைகள் உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. தசாபதிகள் வலுவாக இருப்பின் புதிய வேலை வாய்ப்பு, பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவை உங்களை தேடி வரும். எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு இளைஞர்கள் தற்போது செய்யக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் அவற்றில் அபரிவிதமான வளர்ச்சி காணக்கூடிய சிறப்பான வாய்ப்பு உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உண்டு. சிறு முயற்சி கூட புதிய நல்ல வேலை வாய்ப்பை எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு கைகூடுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. குடும்ப ரீதியான பல பிரச்சனைகளும் நெருக்கடிகளும் இந்த தருணத்தில் விலகும். புதிய அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது. சொந்த வீடு அமையும் முதன்மையான யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. திருமணம் உள்ளிட்ட பல சுபகாரியங்களில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். தவறான வரனை உறுதி செய்யாமல் சரியான வரனை தேர்ந்தெடுக்கக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பங்கள் குரு மங்கள யோகத்தின் காரணமாக உண்டு. புதுமனை புகுதல், புதிதாக வீடு வாங்குதல், நிலம் வாங்குதல் போன்ற நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் தடையில்லாமல் உங்களை தேடி வரப்போகிறது. எனவே வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு தடையில்லாமல் கிடைக்க போவதால் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது நீங்களே வியக்கத்தக்க வகையில் கலைத்துறையில் அபரிவிதமான வாய்ப்புகளும் உங்களுடைய வருமானத்தை மேம்படுத்தக்கூடிய பல நல்ல சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது. விருப்பு வெறுப்பின்றி சரியான கதைகளை தேர்வு செய்வதோடு மட்டுமல்லாது உங்களுடைய படைப்புகளும் உங்களுடைய திறமையும் எதுவாக இருந்தாலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சி காணக்கூடிய நல்ல சந்தர்ப்பமாக இந்த வேலை அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது. எனவே பல வகையான பிரச்சனைகளும் நெருக்கடிகளும் இந்த தருணத்தில் விலகும். தைரியத்துடனும் நம்பிக்கையுடனும் எதிர்காலத்தை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பு உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பல நெருக்கடிகள் இந்த தருணத்தில் விலகும். புதிய வாய்ப்புகள் நிறைவாக கிடைப்பதோடு வெற்றிக்கான நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது. கட்சியில் எதிர்பார்க்கக்கூடிய செல்வாக்கு அதிகரிக்கும். இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட வெற்றிக்கான நல்ல யூகங்களை சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய நல்ல வலுவான ஆற்றல் கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை விட விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு உங்களுடைய செயல்பாடுகள் அமையும். மாணவர்களின் கல்வியில் சிறந்த முன்னேற்றம் இந்த தருணத்தில் நிச்சயம் உண்டு. பெற்றோர் மற்றும் ஆசிரியரின் ஒத்துழைப்பு சாதகமாக கைகூடும். விவசாயத்துறைக்கு அதிகாரம் கொண்ட கிரகநிலையான செவ்வாய் மிக வலுவாக வெற்றிக்கு உரித்தான 3இல் அமர்வதால் விவசாய தேவைகள் பூர்த்தியாகும். தண்ணீர் உட்பட அடிப்படையான தேவைகள் பூர்த்தியாவதோடு மட்டுமல்லாது ஏராளமான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் கிடைக்கும். நவீன உபகரணங்களையும் வசதி வாய்ப்பையும் மேம்படுத்தக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த வேலை நிச்சயமாக அமைய போகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தடையில்லாமல் உறுதியாகவே வந்து சேரும்.